ஹலோ வர்ஸ் வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்கள் பேன் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் பேன் நம்பர் ஆட் பண்ணலை அப்படின்னா உங்கள் பேன் நம்பரை ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்துக்கோங்க, பிஎஃப் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ஓப்பன் ஆனதும் இதில் உங்களோட யூஏஎன் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுங்க. அடுத்து உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. இப்போது உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து இதில் நாமினேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஃபைல் நாமினேஷன் கொடுத்து நாமினேஷன் பண்ணிக்கோங்க. அதாவது பேங்க்கில் எப்படி நாமினி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இதில் பிஎஃப்லேயே நீங்கள் நாமினி கொடுத்துக்கலாம். ஸோ பிஎஃப்பில் எப்படி நாமினி பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ நாமினி பண்ணலை, அதனால் டேரெக்டாக ஓகேன்னு மட்டும் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் பிஎஃப் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜ். இதில் உங்கள் பேன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரைட் சைடில் உள்ள ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பேனுக்கு நேராக நாட் அவைலபிள் இருக்குது. அதாவது பேன் நம்பர் இந்த அக்கௌண்ட்டுக்கு இன்னும் ஆட் பண்ணல. ஸோ பேன் நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு மேனேஜ் அதை கிளிக் பண்ணிட்டு கேஒய்சி அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் இந்த ரெண்டு தான் லிங்க் ஆகிருக்கு. பேன் லிங்க் ஆகலை. இப்போ உங்கள் பேன் நம்பரை லிங்க் பண்ணுறதுக்கு மேலே உள்ள பேன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேன் நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆதார் கார்ட்லேயும் பேன் கார்ட்லேயும் அதேமாதிரி இந்த பிஎஃப் அக்கௌண்ட் ப்ரொஃபைல்லையும் நேம் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பேன் நம்பர் ஆட் பண்ண முடியும். ஒருவேளை ஏதாவது வித்தியாசம் இருந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஆதார் கார்ட்லேயும் பேன் கார்ட்லேயும் நேம் கரெக்டாக இருக்குது, இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் தான் நேம் தப்பாக இருக்குன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் இதில் நேம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடில் உள்ள பேன் அதில் உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் ஆதார் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. உங்கள் பேன் நம்பரை இது பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தாச்சு. எம்ப்ளாயருக்கு இந்த டீட்டெயில்ஸ் சென்ட் ஆயிரும், அவங்க டிஜிட்டல் அப்ரூவல் பண்ணிடுவாங்க. இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவலில் பேன் நம்பர் வந்து ஸ்டேட்டஸில் பெண்டிங் வித் எம்ப்ளாயர் ஃபார் டிஜிட்டல் செகண்ட் சைனிங் இருக்குது. ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா மேலே உள்ள கரண்ட்லி ஆக்டிவ் கேஒய்சி அது கூட பேன் நம்பர் ஆட் ஆயிரும். ஒருவேளை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கீழே மூணாவதாக ரிஜெக்டட் கேஒய்சி அதில் ஆட் ஆயிரும். நீங்கள் ஒரு 1 வீக் கழிட்டா 10 டேஸ் கழித்து செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பேன் நம்பர் இதில் அப்ரூவ் ஆகிருக்கா இல்லையான்னு. ஒருவேளை உங்களுக்கு உடனே பேன் நம்பர் அப்ரூவ் ஆகணும்னா இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் எம்ப்ளாயருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க 1 or 2 டேஸில் அப்ரூவ் கொடுத்துருவாங்க.